அனைவருக்கும் மாலை வணக்கம். சங்க இலக்கிய இரவுக்கு அனைவரும் வருக என்று வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சி நிரல் நிறைய விஷயங்களை பேச போறோம். அதுல முதல்ல திருக்குறள் திரு கண்ணன் அவர்கள் திருக்குறள் சொல்லி துவங்கி வைப்பாங்க. வாங்க கண்ணன், திருக்குறள் சொல்லுங்க. வணக்கங்க எல்லாருக்கும். முதல் முறையா நான் இணைஞ்சிருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாளாக இணையணும்னு ஆசை, பட் சில பல காரணங்களால என்னால் இணைய முடியல. இப்போ டீம் ரொம்ப பெருசாக இருக்குது, நிறைய பேர் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. அந்த அளவுக்கு என்னால் கோப்பப் பண்ண முடியுமான்னு தெரியல, முயற்சி செய்கிறேன். ஸோ திருக்குறள் இன்னைக்கு மீனிங் ரொம்ப கேட்காதீங்க அர்த்தம், பட் ஆனால் இந்த குறள் எனக்கு ஒரு பொறுத்த குறள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. இந்த குறளோட முடிச்சுக்கிறேன், நீங்க ஆரம்பிங்க. நன்றி. நன்றிங்க கண்ணன். ஐயா, நீங்க சொல்லுங்களேன் இந்த குறளுக்கு விளக்கம். முருகா, என்ன மாட்டி விட்டீங்களா? இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னோட நோக்கில நான் சொல்ல போறேங்க. சாதாரணமா அவங்க சொல்றது இல்ல, பொதுப்படையான இலக்கணம் இதுக்கு என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, யார் எந்த மாதிரி என்ன சொன்னாலும் நம்மளோட அதுல உண்மை எது பொய் எதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கிறது தான் அறிவு. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கிறதுக்காக அது அப்படியே நம்ம ஒரு உண்மையான ஒரு வாக்கா எடுத்துக்க கூடாது. இதை தொடர்ந்து இன்னொரு குறளை உண்டு. அதுக்கு அடுத்தாப்புல எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு ஒரு குறள் ஒன்று வரும். அது சொல்ற விஷயம் எந்த விஷயமா இருந்தாலும் அதுல உண்மையை நம்ம கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி அது ரெண்டும் சாதாரணமாக பொருள்படும். இதுக்கு சித்தாந்த ரீதியில வேற மாதிரி ஒரு பொருள் கொடுப்பாங்க. அந்த சித்தாந்த ரீதியில என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா, சித்தாந்த ரீதியில பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு நிலையான ஒரு பொருள் அப்படின்னு அர்த்தம். என்றுமே காலத்தாலோ போக்காலோ அழியாத ஒன்று இருக்குன்னா அது நிலையான பொருள் அப்படிம்பாங்க. அது சித்தாந்த உலகத்தில் பற்றி அதை பற்றி பேசும்போது அதை அவங்க எது உண்மை உலகத்தில் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வரும். இந்த வள்ளுவரை தவிர அருணகிரிநாதரும் பல இடங்கள்ல பொருள்ங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துவார். தேவாரத்தில் ஒரு இடத்துல சுந்தரமூர்த்தி நாயனார் நினைக்கிறேன், அவர் பொன்னும் போகமும் பொருளும் தருவானை அப்படிம்பாரு. பொன்னும் போகமும் பொருளும் தருவானை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். பொன் அப்படின்னா நமக்கு தெரியும் என்னன்னா பணம், போகம் தெரியும் இன்பம். அப்புறம் பொருள் ஏன்னு வார்த்தை எங்க போடுறாரு? பணம் கொடுக்குறாங்க இன்பம் கொடுக்குறான் அப்படின்னு கடவுளை போய் சொல்லிவிட்டு அப்புறம் பொருளும் தருவானை அப்படின்னா அந்த இடத்துல பொருளுங்கிறது தான் இறையை பற்றிய அறிவுங்கிற பொருள்ல கொண்டு வர்றாங்க. அந்த இறையை பற்றிய அறிவுங்கிறது பொருள்ல தான் அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதிங்கிற ஒரு நூல்ல ஒரு பாடல சொல்லுவாரு. வானோ புனல் பார் கனல் மாறுதமோ, ஞானோ தயமோ நவில் நான் மறையோ, யானோ மனமோ என யாண்ட இடம் தானோ பொருள் ஆவது சண்முகனே அப்படிம்பாரு. அந்த இடத்துல பொருளுங்கிறது அந்த பணம்ங்கிற அர்த்தத்துல வராது, மீனிங்கிற அர்த்தத்துல மட்டும் வராது. வான் புனல் பார் கனல் மாருதம் இது தெரியும் நமக்கு. இந்த அஞ்சு பூதங்களை சொல்றதுக்கு வார்த்தை அது. வானோ புனல் பார் கனல் மாருதமோ, ஞானோ தயமோ நவில் நான்மறையோ, ஞானோதயமா இல்ல நவில் நான்முறை சொல்லுகின்ற அந்த வேதங்களா, நவில் நான்முறையோ, யானோ அதாவது நானா, மனமா என்னுடைய மனமா, எது உண்மையான நிலையான பொருள் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அதனால பொருள்ங்கிறதுக்கு சித்தாந்த ரீதியில பார்த்தீங்கன்னா பலவிதமான பொருள், சித்தாந்த ரீதியில பார்த்தீங்கன்னா பொருளுக்கே பலவிதமான பொருள்கள் வரும். ஸோ அதையும் ஒரு இதுவாக கணக்காக எடுத்துக்கலாம். அவரும் அதுக்கே எது பொருள் அப்படிங்கிறது அதுக்கு அவர் எங்கேயோ பதில் சொல்லியிருக்காரு, இன்னொரு இடத்துல பதில் சொல்லிடுவார் அவர்.
ஸோ எதுக்காக சொல்றேன்னா அவர் சொன்னபடி நல்ல பாடல், அருமையான பாடல், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் தான் அது. அந்த பாடலை நான் வந்து எனக்கு நினைவூட்டியதற்கு நன்றி. அதான் அதோட பாடல். அதில் ஏதாவது கேள்வி இருந்தால் சொல்லுங்க, பேசுவோம். கேள்வி இருக்கு ஐயா, ஆனா அது பிரவீனாவே தான் கேள்வி. சொல்லுமா. கண்ணை வந்து கேட்க வேணாம் சொல்றாரு, அதனால பிரவீனா கேட்க வரும். பிரவீனா என்னங்க சொல்லுங்க. எப்பொருள் யார் வாழ் கேட்கும் ஒரு யார் போட்டுதான் போதும்ல பிரவீனா? யார் 2 யார் போட்டாங்க? ஆனா இந்த மாதிரி எனக்கு குதர்க்கமா பதில் சொல்ல தெரியாது. ஆனா வேற குதர்க்கம். ஐயோ, என்னோட பதில குதர்க்கம்ங்கிறீங்களா? ராம்குமார் கேள்வியை சொல்றேன். இல்லங்க, திருக்குறள் வந்து வார்த்தைக்கு சிக்கனமா யூஸ் பண்ண வேண்டிய ஆளு. அவர் யார் 2 யார் ஒரு யார்? அது இல்லங்க, திருவள்ளுவருக்கு விளக்கம் சொல்ற அளவுக்கு நான் நிஜமா படிக்கலங்க. அதனால நீங்க சொல்லிருங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரியல. இல்ல எனக்கு தெரியாது. தப்பிச்சுக்கோ. ஐயா, உங்களுக்கு ஏதாச்சும் விளக்கம் நீங்க சொல்ல விரும்புறீங்களா? அந்த யார் யாருக்கு ஏன் 2 முறை யார் வருதுன்னு? அது வந்து இந்த ரெட்டைச்சொல் வரும்போது அது வந்து ஒரு காரணத்துக்காக, அந்த அழுத்தத்துக்காக வரக்கூடியது. முதல் யார் 2வது யாருங்கிறதுல வந்து ஏதாவது சில சமயம் சில இலக்கியங்கள்ல எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, ஒரு வார்த்தையே 2-3 தான் திரும்பி வரும்போது வெவ்வேறு பொருள்ல வரும். பெரிய புராணத்துல அந்த மாதிரி ஒரு பாடல் ஒன்று, காளான்ங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு ஒரே பாடல்ல வந்து 4 இடத்துலயே நம்ம அந்த காளான்ங்கிற வார்த்தை வருது. அந்த 4 இடத்துக்கும் அதுக்கு 4 டிஃபரெண்ட் பொருள் இருக்கு. இதுல வந்து இப்ப எப்பொருள் யார் கேட்பினும் அப்படின்னா யார்கிட்ட கேட்டாலும் அப்படின்ட்டு. அப்படிங்கும்போது அந்த யாருங்கிற இதுல வந்து என்னை பொறுத்தவரை நான் பாக்குறேன், அவர் சொல்றதுக்காக நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். அதுல நம்ம கூட கலோக்கியெல்லாம் சொல்லும்போது எவன் சொன்னாலும் சரிதான்ப்பா அப்படின்னா, மதிப்புக்குரியவர்கள் சொன்னாலும் சரி, மதிப்புக்கு உரியா இல்லாதவர்கள் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் முடியாது அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? அது வந்து வெறுமனை யாருன்னு போட்டா யார், அது வந்து அந்த யாருங்கும் போது அந்த இதுல அது எப்படி சொல்றது, எனக்கு விளக்கம் எப்படி சொல்றது எனக்கு புரியுது. யார் அப்படின்னா எப்படிப்பட்ட தன்மை உடையவர்களாக இருந்தாலும், ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எனக்கு தோன்ற எக்ஸாம்பிள் சொல்றேன். அதுல பரதன் கம்பராமாயணத்துக்கு போறோம். பரதனுக்கு வந்து இந்த நாடு கிடைக்குது இல்லைங்களா? இப்ப நம்ம சாதாரணமாக அந்த கால மனுநீதி சாத்திரம் எதுன்னு சொன்னாலும் மாதா பிதா குரு தெய்வம்ங்கிற மாதிரி ஒரு இது சொல்லுவாங்க. அன்னை. இப்ப வந்து இந்த பரதன் வந்து அந்த பரதனுக்கு வந்து அந்த ராமாயண கதையை வச்சு சொல்லும்போது அவங்க அம்மா வாங்கி கொடுக்குறாங்க அந்த நாட்டை இல்லைங்களா? இந்த தசரது நமக்கு எல்லாருக்கும் கதை தெரியும், அதனால கதைக்கு நான் போகல. அம்மா வாங்கி கொடுக்குறாங்க. அந்த அம்மா வாங்கி கொடுக்கும்போது அவர் என்ன பண்றாரு, வேண்டாங்கிறாரு அந்த நாடை. அம்மா சொல்லி அப்பா கொடுத்துருக்காரு, அப்பாட்டியும் வேண்டாங்கிறாரு, மாட்டேன் அப்படின்ட்டு. அப்புறம் தசரதன் இதுவாக தானே இவர் வராரு ஊருக்கு. அப்போ வந்து குருநாதர் இருக்காருல, ஒரு வசிஷ்டரா, அவர் வந்து இல்லை இந்த மாதிரி உங்க ஐயா அவனுக்கு இந்த நாட்டை கொடுத்துருக்காரு, நீ தான் ஆளணும் அப்படின்னா அப்போ மாட்டேங்கிறாரு. அதாவது அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா, தாய் சொல்லியும் மறுக்கிறாரு, தந்தைகிட்ட இருந்து வந்ததையும் வேண்டாங்கிறாரு. இவருக்கு குலகுருவாக இருக்கின்ற வசிஷ்டர் சொல்லும் போதும் அவர் பேச்சையும் மீறுறாரு. அப்புறம் அங்கேருந்து கடைசியில ராமரை பார்க்க போறாரு. ராமரை பார்க்க போற இடத்துல ராமர் சொல்றாரு, நீதான் இந்த நாட்டை ஆடணுங்கிறாரு. அப்பவும் மாட்டேங்கிறாரு. அந்த இடத்துல கம்பன் ஒரு அழகான இதுவா சொல்லுவான். அந்த இதுல வரும்போது ராமரை வந்து அந்த இடத்துல தெய்வமா வச்சு பரதன் சொல்றான். தன்னோட தெய்வம் அப்படிங்கிற மாதிரி வச்சு பரதன் சொல்ற மாதிரி வரும். இப்ப வந்து தெய்வமே வந்து சொன்னாலும் மாட்டேன் அப்படிங்கிறான். தர்மத்திற்கும் நீதிக்கும், அதாவது தர்மத்திற்கும் அறத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் உண்டு. எழுதப்பட்டது எதுவோ அதை அப்படியே ஃபாலோ பண்றதுங்கிறது தான் தர்மம். ஆனா அறம்ங்கிற சொல்லுக்கு கம்பனோட நோக்கில் பார்த்தீங்கன்னா,
எது சரியோ அதுதான் அறம். இது கம்பனோட டெஃபினேஷன். ஏன்னா ராமரும் பரதனும் சந்திக்கிற இடத்துல கம்பர் என்ன சொல்லியிருப்பான்னு கேட்டா, தர்மமும் அறமும் ஒன்றை ஒன்றை தழுவினார் போர் அப்படிமா. அது எப்படி தர்மமும் அறமும் ஒன்றை ஒன்றை ரெண்டும் ஒரே பொருளை உபயோகப்படுத்தலைங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. ஏன்னா ராமர் இங்க பரதன் 2 பேர். ராமர் தர்மத்துக்காக அப்பா சொன்னார், அப்பா பேச கேட்கணும்னு ஒரு தர்மம் அதுக்காக வந்துட்டான். பரதன் அப்பா சொன்னாலும் சரி, அம்மா சொன்னாலும் சரி, குரு சொன்னாலும் சரி, நீயே சொன்னாலும் சரி, நான் நாட்டை ஆள மாட்டேங்கிறான். புரியுதுங்களா அந்த டிஃப்ரென்ஸ்? அதனால இந்த யாருங்கிற வார்த்தைங்க போடும்போது எம்பசிஸ் நிறைய வருது. அதுதான் நான் வந்து மெயினாக நினைக்கிறேன். இந்த இடத்துல அந்த எம்பசிஸை கொடுக்கறதுக்காக தான் டபுள் போட்டிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. இப்போ இத தெளிஞ்சு எனக்கு நான் இத புரிஞ்சுக்கிட்டத சொல்லட்டுமா? சொல்லுமா. அதாவது இப்ப யார் யார் அப்படிங்கறது நம்ம அடுக்கு தொடரா எடுத்துக்கிட்டோம்னா, அடுக்கு தொடர் வந்து விரைவு, அச்சம், வெகுளி, அப்புறம் பெருமை, பொறாமை, எப்படி வேணா ஒரு உணர்வோடைய வெளிப்பாட கொஞ்சம் மிகுத்து சொல்றதுக்கு நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா? அதனால அந்த உணர்ச்சி யார் சொன்னாலும்ங்கிறதோட யார் யார் சொன்னாலும் அப்படின்னு கொஞ்சம் அழுத்தி சொல்றதுக்காக இங்க அடுக்கு தொடரா போட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா? இருக்கலாம், தெரியல. எழுதின ஒருத்தர் நம்ம வந்து அவரோட அவர் என்ன எழுதினாருன்னு நமக்கு தெரியாது. இது என்னோட கருத்துங்கய்யா. நான் சொல்லுங்க. இது லேயர்ஸ் ஆஃப் பெர்செப்ஷன் நினைக்கிறேன், இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இப்போ ஒரு யார் யார் அப்படின்றது, உதாரணத்துக்கு நான் ஒரு நண்பர்கிட்ட போயிட்டு ஒரு பண உதவி கேட்கறேன்னு வைங்களேன். அவர் வந்து இல்லப்பா முடியாது அப்படி சொல்றாரு. அந்த முதல் யார் வந்து அந்த நண்பர் முடியாதுன்னு சொன்ன அந்த கருத்து. 2வது யாருன்றது, நான் கேட்கும் போது இவன் உதவி பண்ண மாட்டேன்றானே, இவன் தான் என்ன நண்பன் அப்படின்னு என் தலைக்குள்ள இருக்கிற இன்னொருத்தன் சொல்றான். நான் என்ன நினைக்கிறேன்னா, இது வந்து ஒரு பொருளை ஒரு இடத்துல ஒரு கருத்து சொல்லும் போது வாய் வழியாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி என் தலைக்குள் சென்று என் தலையில் இருக்கும் ஒருவன் அவன் வாயாக என்ன சொல்றானோ, செகண்ட் லேயர் ஆஃப் பெர்செப்ஷன், அதையும் சேர்த்தி திருவள்ளுவர் சொல்றாரோ. இப்ப என் நண்பன் சொன்ன வந்து பணம் இல்லை அவனுக்கு இருக்கோ இல்லோ அப்படிங்கிற ஒரு ஃபேக்டா இருக்கலாம். ஆனா உள்ள நான் புரிஞ்சுக்கிட்டு என் மண்டைக்குள்ள இருக்க ஒரு நபர் சொல்ற கருத்து வேற மாதிரி இருக்கு. இதோட 2ஓட மெய்ப்பொருளையும் புரிஞ்சுக்கணும். வெளியே வரக்கூடிய உண்மையான மெய்ப்பொருள், எனக்குள்ள இருக்கிற இன்னொருவன் சொல்லக்கூடிய மெய்ப்பொருள், 2ஐயும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த குறள் எழுதினாரோ அப்படின்னு தோணுது. அமைதியாக்குங்க. ஒரு புது கருத்துங்க, உண்மை, ஒரு புது கருத்து, ஒரு புது கோணம், நாங்க இதை பார்க்காத கோணம். நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க சுரேஷ். ரொம்ப நன்றிங்க. ஓகே. வேற யாருக்காச்சும் கேள்விகள் இருக்கா இந்த குறள் பத்தி கருத்து இல்ல கேள்விகள்? இல்லைன்னா அடுத்ததுக்கு போயிடலாம். ராம், நீங்க கால்ல இருக்கவங்கள ஒரு முறை வாசிச்சுறீங்களா பேரை இப்போ? சரிங்க. லதா டீச்சர், ஐயா சேதுராமன் ஐயா, திருமலை, பிரவீனா, நான், சிவகுமார், மகேந்திரன், கண்ணன், பாரி, பாலாஜி, பிரியா, அரவிந்தன், சரண்யா, கிங்ஸ்லி, ஜெயக்குமார், மொத்தம் 15 பேர் இருக்கும். அப்புறம் கலையை நான் நினைச்சிருக்கேன், கலை இருக்காங்க. நன்றிங்க ராம். ஐயா, நீங்க தசாங்கம் பத்தி பேசுறேன்னு சொல்றீங்களா? நீங்க அத சொல்லிடுங்க. சொல்லிடுறேன். நம்ம சும்மா ஒண்ணும் இல்லை. அதாவது தமிழ் இலக்கியத்துல எல்லாம் வந்து நம்ம இந்த சித்திரக்கதையெல்லாம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம்ல, அது மாதிரி நானும் இதை சும்மா இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னு பார்க்குறேன். இது வந்து தமிழ் இலக்கியங்கள்ல ஒரு ஒரு பகுதின்னு வச்சுக்கலாம் அதை. ஏன்னா அதாவது தசாங்கம் அப்படின்னு சொல்லுகின்ற வார்த்தையை உபயோகப்படுத்தும் போது தமிழ்ல 10 அங்கங்கள்ங்கிற பொருளை உபயோகப்படுத்துறாங்க. அது பெரும்பாலும் ஒரு அரசனை குறித்து பாடுகின்ற இலக்கிய பாடல்கள்ல அந்த 10 அங்கங்கள் சொல்லுவாங்க. அதுக்கு தசாங்கம் அப்படின்னு பேரு. ஒரு அரசனை, அது வந்து ஒரு இந்த தூது விடுற கவி, அந்த மாதிரி கவியெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி விடுற கவிகள், அந்த மாதிரி இல்லை. இது ஒரு வகை.
இது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அரசனுக்குரிய இலக்கணங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அரசனுக்கு சில நம்ம அரசன் அப்படின்னு சொல்றோம்னா அவனுக்கு சில அடையாளங்கள் வேணும். அவனுக்குன்னு ஒரு தனி நாடு இருக்கணும், அவன் நாட்டிற்குன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆறு இருக்கணும், அவனுக்குன்னு ஒரு தலைநகர் இருக்கணும், அவன் நாட்டுக்குள்ள ஒரு அவனோட நாட்டுக்கு அவனுடைய மலை அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு மலை இருக்கணும். அந்த அரசனுக்குன்னு உரிய ஒரு மாலை இருக்கணும். நம்ம வேம்பு இந்த இது சோழ பாண்டியர்களுக்கெல்லாம் அந்த இதெல்லாம் மாலை இருக்குல்ல, அது மாதிரி மாலை ஒன்று இருக்கணும். அது மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு பட்டத்து யானை இருக்கும், அதுக்கு ஒரு குறிப்பிட்ட பேரோட பட்டத்து யானை இருக்கும். அதே மாதிரி ஒரு பவனிபுரத்துக்கு ஒரு குதிரை ஒன்று இருக்கும் அவங்களுக்கு, அதுக்கும் தனிப்பட்ட பெயரோட இருக்கும் அந்த குதிரையும். இந்த மாதிரி பலவித அடையாளங்களே அங்கங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு எப்படி கை காலு அப்படின்னா சொல்றோமோ அது மாதிரி ஒரு அரசனுக்கு உரிய ஒரு அரசனுக்குரிய அங்கங்கள் ஒரு 10 அப்படின்னு நம்ம தமிழ் இலக்கியங்கள்ல அந்த முன்னாடியே கணக்கு வச்சிருக்காங்க. அதுல 2 பேர் எனக்கு தெரிஞ்சு 2 பேர் பாடியிருக்காங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரிஞ்சதுனால அந்த 2 பேரையும் சொல்றேன். அதுக்கு மேல என்னால நான் புதுசா வேற எங்கேயாவது வேற யாராவது சொல்லியிருக்காங்களா பார்ப்போம் அப்படின்னு பாக்குறதுக்கு எனக்கு இன்னைக்கு நேரம் இல்லை. அந்த 2 பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு பாரதியார், இன்னொருத்தர் குமரகுருபர்னு ஒருத்தர். குமரகுருபருங்கிறது ஒரு சமய இலக்கியம் சார்ந்த பாடல்கள் நிறைய எழுதியிருக்காரு. அதுல முருகப்பெருமானை பற்றி பாடும்போது ஒரு பாடல்ல இந்த தசாங்கம் முருகனை ஒரு அரசனாக பாவித்து அல்லது ஒரு தலைவனாக பாவித்து அதுல அவன் முருகனுக்குரிய 10 அங்கங்கள் என்ன அப்படின்னு ஒரு கந்தர் கலிவன்பா அப்படிங்கிற ஒரு நூல்ல குமரகுரு இருக்காருங்களா? இல்லைங்க ஐயா, அவர் இந்தியாவுக்கு போக போறேன். ஓகே போயிட்டு இல்ல இருக்காருங்க. ஏன்னா அவரை படிக்க அதை படம் மனப்படம் பண்ண சொல்லியிருந்தேன், அதனால அவருக்கு கேட்டு பார்த்தேன். சிவகுமார் இருக்காருல்ல? இருக்காருங்க ஐயா. ஓகே. ஏன்னா அது முன்னாடி இந்த அவங்கள்ட்ட இந்த கந்தர்கலி வெண்பா படிக்க சொல்லியிருந்தேன். அப்போ நான் இதை சொல்லலை, இந்த 10 தசாங்கம் இருக்கு அதுல இருக்கு அப்படிங்கிறத. ஆனா பாரதியார் என்ன பண்ணாரு, இந்த நம்ம பாரத மாதா இருக்காங்கல்ல, அவங்கள ஒரு அரசியாக பாவித்து, நமது நாட்டின் ஒரு அரசிங்கிற அருளை பாவித்து அவங்களுக்கு ஒரு பாடல் எழுதியிருக்காரு பாரதியார். அது எத்தனை பேர் பாப்புலர் எவ்வளவுன்னு தெரியாது எனக்கு. அந்த டைட்டில் பாரதி மாதா திருத்தசாங்கம் அப்படின்னு தான் டைட்டில் இருக்கு. பாரதி மாதா திருத்தசாங்கம் அப்படின்னு பற்றி எழுதியிருக்காங்க. அதுல அவர் இதுல நான் என்ன சொல்றேன், என்ன நான் சொன்னேன்னா, இந்த 10 அங்கங்கள் சாதாரணமாக சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு ஆர்டர்ல சொல்லலை. ஏன்னா ஒருத்தர் எழுதும் போது ஒவ்வொரு ஆர்டர்ல எழுதுவாங்க. இந்த எந்த காவியங்கள் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா, கம்பரோட காவியத்திலேருந்து ஆரம்பிச்சு பெரிய புராணத்தை எடுத்தாலும் சரி, எந்த பெரிய காவியம் எடுத்தாலும் அந்த நாட்டு வளப்பம், நகர் வளப்பம், நதி நீர் வளப்பம் அதெல்லாம் சொல்றதுக்காக ஆறு நகர் இதெல்லாம் எல்லாத்தையும் டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஆற்றுப்படலம், நகர்படலம், திருவிழாடல் புராணத்திலே ஆற்றுப்படலம் நகர்படலம் எல்லாம் வரும். அதே மாதிரி பெரிய புராணத்தில் வரும், இது கம்பராமாயணத்தில் வரும். இது இந்த அரசனை பற்றி படுகின்ற ஏரியாக்களில் வர்றதுனால அதெல்லாம் சொல்றாங்க. இது இந்த 10 கரெக்டா என்னென்னு கேட்டீங்கன்னா, ஒரு மலை, ஒரு ஆறு, அவனுக்குன்னு ஒரு நாடு, நகர் அதாவது தலைநகரம், குதிரை, களிறு அப்படின்னா நம்ம இதுன்னு வர மாதிரி, அப்புறம் மாலை, அப்புறம் அவனுக்குன்னு ஒரு கொடி, அந்த கொடியில் தனித்தனி படக்கூட இருக்கணும். சிங்க இலைச்சனை போட்ட கொடி ஒன்று இருக்கணும், மீன் இலைச்சனை போட்ட கொடி இருக்கணும், வில்லும் வேலும் போட்ட கொடி ஒரு இலைச்சனை இருக்கணும். அது அவனுக்குன்னு தான் அட்ரிபியூட் ஆகும் ஒரு கொடி. அப்புறம் முரசு, அந்த முரசுக்கும் பேர் இருக்கும். ஒவ்வொரு அரசனுக்கும் இந்த முரசுன்னு முரசுக்கும் பேர் இருக்கும். அவன் ஆணைன்னு சொல்லுவாங்க. அது ஆணைங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய சொல்லில் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் பவரா இருக்கு அப்படிங்கிறதுக்கு அந்த அவரோட ஆணை. அது அந்த ஆணையை இவர் இப்போ தேவாரத்தை எடுத்தீங்கன்னா அதுல திருஞான சம்பந்தர் நமதானே பல பாடல்களை முடிப்பாரு. அது மாதிரி வரும். இது சாதாரணமாக 10 சொல்றது. 1, 2 இதுல மாத்தி கூட சில சமயம் சொல்லுவாங்க.
பாரத மாதாக்கு எழுதும்போது அவர் என்ன பண்ணாரு, பேர்லேருந்து ஆரம்பிக்கிறாரு. பாரத மாதாக்கு முதல் பாடல் வந்து நாமம், அப்புறம் நாடு, அப்புறம் அந்த நகருக்கு ஒரு பேரு, அதோட ஆறு என்ன, மலை என்ன, அப்புறம் வருகின்ற வாகனம் இருக்குல்ல. இங்க வந்து குதிரை, இங்க வந்து நம்ம என்ன சொன்னோம், குதிரையும் களிரும் ரெண்டா சொல்றோம். அங்க ஒரு குதிரை களிர் ரெண்டுமே சேர்ந்து ஒரேடியா ஒருனா ஊர்திங்கிற பொருள்ல போட்டுடுறாரு அவர். பாரதியார் ஊர்தி அப்படிங்கிற பொருள்ல போட்டுடுறாரு. அப்புறம் நம்ம இங்க படை அப்படின்னு படை, இது வந்து முரசு நம்ம போடுறோம், அவர் படையும் முரசையும் சேர்த்து ஒன்னா போட்டுடுறாரு. அப்புறம் தார்னா நமக்கு தெரியும், இது மாலை. அப்புறம் கொடி. இது பாரத மாதா பற்றி ஒரு பாரதியார் எழுதின பாடல் இது. இந்த மாதிரி ஒரு இது உண்டு அப்படின்னு உங்களுக்கு சொல்றலாங்கிறதுக்காகத்தான் நான் இதை இன்னைக்கு எடுத்தேன். வேற ஒண்ணும் இல்லைங்க, அவ்வளவுதான். நன்றிங்க ஐயா. ஐயாவுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருக்கா? ஒரு கேள்விங்க. நான் கிங்ஸ்லி பேசுறேன். சொல்லுங்க. நீங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஆனா ஒரு क्वेश्चन வந்து நீங்க தசாங்கம் சொன்னீங்க. இப்ப இதுக்கும் அந்த பஞ்சாங்கம்னு சொல்றதுக்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்குங்களா? பஞ்சன்னா 5ங்க, தசாங்கம்னா 10ங்க. ஆனா இந்த பஞ்சாங்கத்துக்கு அதுக்கு ரிலேஷன் கிடையாதுங்க. கிடையாது. ஓகேங்க. பொருள் பஞ்சாங்கம்ங்கிறது வந்து நாள், திதி, நாள்ங்கிறதா நாள், திதி, நட்சத்திரம், கரணம், யோகம் அப்படின்னு ஒரு 5 வச்சு பஞ்சாங்கம்னு சொல்லுவாங்க. 5 அங்கங்கள். காலத்தை குறிப்பதற்காக பண்டைய காலத்துல அவங்க நிலையை வச்ச ஒரு 5 விதமான இது. ஏன்னா மாறிக்கிட்டு வரக்கூடியது அது. திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை அது வந்து நாளில் வந்துடும். அப்புறம் அந்த நட்சத்திரம் அன்னைக்கு இருக்குன்னு சொல்றோம். இப்படி 4 நாள் நட்சத்திரம்னு ஒரு பொருள் உண்டு. மீன்னாலும் நட்சத்திரங்கிற பொருள் உண்டு. நம்ம இலக்கியங்கள்ல மீன் அப்படின்னாலும் நட்சத்திரம் தான், நாள் அப்படின்னாலுமே நட்சத்திரம் தான். நம்ம வந்து இந்த திங்கள் செவ்வாய்ங்கிறது தான் நாள்னு இப்போ குறிப்பிடுறோம் பார்த்தீங்களா. அது வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த கேரளா பக்கம்லாம் நட்சத்திரத்தையே நாள்னு தான் சொல்லுவாங்க. அதுவும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ இன்னைக்கு திங்கட்கிழமை அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்து அடுத்த நாள்ல பார்ப்போம் அப்படிம்பாங்க. அப்படின்னா அடுத்த திங்கட்கிழமை பார்ப்போம்னு அர்த்தம். அது இவர் பேர் திருஞான சம்பந்தர் சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்க, நாளும் கோளும் நலியாத வண்ணம் நலம் செய் அப்படிம்பாரு. நாளும் கோளும் நலியாத வண்ணம், அதாவது கோள் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பிளானட் நம்ம சொல்றோம்ல, அது இந்த இப்போ கூட சனிப்பயிற்சி அதெல்லாம் வந்துச்சு. அந்த மாதிரி இந்த மாதிரி நாளும் கோளும். அது இவர் என்ன பண்ணுவாரு, கோள் என் செய்யும் இல்ல, நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் அப்படிம்பாரு. அந்த இடத்துல ஒரு 4 நாள் நட்சத்திரத்தை தான் குறிப்பிடுறாரு. ஸோ இந்த 4ங்கிறது, இந்த பஞ்சாங்கம்ங்கிறது இந்த 5 அங்கங்களை கொண்டது அந்த பஞ்சாங்கம். இது வந்து அரசனுக்குரிய 10 உறுப்புகளையும் இந்த அங்கங்களா சொல்லி 10 அங்கங்கள் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இது வந்து ஒரு தனி நூலுங்களா? தனி நூல் இல்ல. யாராவது ஒரு புலவரை பத்தி பாடும்போது, யாராவது ஒரு அரசனை பத்தி பாடும்போது அந்த அரசனுக்கு இந்த 10 இருக்கிற மாதிரி கொடுப்பாங்க. அது இருக்கிறது வந்து இந்த கந்தர் கலிவெண்பால முருகனை பத்தி பாடுறாரு அவரு. அது வந்து கலிவெண்பான்னு சொல்லக்கூடிய ஒரு வகையில் அமைந்த நூல். அது வெண்பா தான், ஆனா கலிவெண்பாங்கிறது வந்து ஒரு பிரவீனா அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு நல்லா தெரியும். கலிவெண்பாங்கிறது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம குரல் சொல்றோம்ல, அது மாதிரி குரல் மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த 2 லைன் வந்து அது ஒரு குரலா எடுத்து அதோட ஒரு சீரை சேர்த்து அப்படியே சேர்த்துக்கிட்டே வந்தோம்னா கலிவெண்பா மாதிரி வரும். ஆனா பாரதியார் வந்து கலிவெண்பா மாதிரி பாடல. பாரதியார் வந்து கம்பர் மாதிரி பலவித இது ஒரு பாடல விருத்தமாகவும் ஒரு பாடத்துல நேரிசை வெண்பாவாகவும் மாத்தி பாடியிருக்கார் பாரதியார். ஆனா வந்து எனக்கு தெரிஞ்சவங்க 2 பேரும் பாடியிருக்காங்க. வேற யார் பாடியிருக்காங்கிறது எனக்கு நேரம் இல்லை பார்க்கறது. கொஞ்சம் ஒரு வேலையில உட்காந்துருந்தேன் இன்னைக்கு, அதனால எனக்கு நேரம் இல்லை. சரிங்க. அதாங்க, இது வந்து ஒரு இலக்கியங்கள்ல இருக்கிறது ஒரு இதுதான், வகைதான், ஒரு வகைதான். வந்து தசாங்கம் பாடலாம். அப்ப அதாவது யார் வேணாலும் பாடலாம். ஆனா ஒரு அரசனுக்குரிய அந்த 10 அங்கங்களை பத்தி யார் பாடினாலுமே அது வந்து தசாங்க வகை பாடல் மாதிரி. தசாங்க வகை பாடல் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இப்ப வந்து இப்ப பாரத மாதாவை ஒரு அரசியை வச்சுட்டு பாடுறாரு.
அதாவது அவளுடைய பெயர் வந்து பாரத மாதா, அவளுடைய நாடு வந்து இந்த நாடு, அவளுடைய தலைநகர் வந்து காசி, அவளுக்குரிய ஆறு வந்து கங்கை, அவளுக்குரிய மலை வந்து அவர் கைலாச மலையை சொல்ல விந்திய மலையை சொல்லுவார். அவளுக்கு இருக்கின்ற ஊர்தி இருக்குல்ல, இங்கே வந்து களிறு நம்ம பேசணும்ல, யானையும் குதிரையும் பேசணும்ல, அது ரெண்டையும் ஒன்றா போட்டு கழுதி ஊர்தின்னு போட்டு அவர் என்ன சொல்லுவார், சிங்கம் தான் அவளோட ஊர்தி அப்படிம்பாரு. இந்த அரசன் பவனி வரும்போது வரக்கூடியதெல்லாம் பாரத மாதாவோட கொடி என்ன கொடி, நம்ம இந்த மூவண்ண கொடி, அந்த மாதிரி அவர் ஒரு 10 எழுதியிருக்காரு. அது நீங்கள் பாரதியார் பாடல்களில் பிடிச்ச பாரதிய மாதா திருத்தசாங்கம்னு போட்டு பார்த்தீங்கனாலே அது கிடைக்கும். அது சரிங்க. இன்னொன்று கந்தர் எழுமலை கிடைக்கும். வேற எதுல இருக்குங்கிறது நான் தேடணும், தேடி பார்த்தா எனக்கு கிடைக்கும். நான் சின்ன வயசுல படிச்சது 2 தான் ஞாபகம் வந்துச்சு. சரி, அது புதுசாக இருக்கு, இன்ட்ரடியூஸ் பண்ணுவோமே அப்படின்னு பார்த்தேன். நான் ரொம்ப பேருக்கு தெரியாத இன்ட்ரடியூஸ் பண்ணுவோமே அப்படின்னு பார்த்தேன். சரிங்க, ரொம்ப நன்றி. ஓகே, வேற யாரும் இதை சொன்னாங்க நடுவில்? ரவீனா பேசுனீங்க. எனக்கு ஒரு சில்லி கொஸ்டின் இருந்தது. இப்ப அரசாங்கம் அப்படின்னு சொல்றோம்ல, இப்ப அரசாங்கம் அப்படின்னா அரசுடைய அங்கங்களை சேர்த்ததுதான் அரசாங்கம் இல்லையா? அப்ப அரசுங்கிறது வேற, அரசாங்கம்ங்கிறது வேறன்னு ஆயிடுதுல்ல. அப்ப இந்த அரசாங்கம்ங்கிறது என்ன? என்னமா? அப்ப இந்த அரசாங்கம் அப்படிங்கிறது என்ன? எதெல்லாம் சேர்ந்தது அரசு? அதான் இந்த, அதாவது ஒரு அரசு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து ஒரு அதோட அங்கங்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா அரசன், அரசு வேற அரசன் வேற இல்லைங்களா? அரசன்ங்கிறது ஒரு ஆளு. அரசுங்கிறது அந்த கூட்டு. இப்ப ஒரு ஜெனரல் மோட்டார்ஸ் சொல்ற மாதிரி அந்த அந்த இது இருக்குல்ல, அது வந்து அரசு. இப்ப பாண்டிய அரசு அப்படின்னு சொன்னோம்னா பாண்டிய அரசன் அது சொல்லல, பாண்டியனுடைய அரசன், பாண்டியனுக்கு அந்த அரசனுக்கு இருக்கின்ற மந்திரிகள், அந்த மந்திரிக்குடைய தளபதி இருக்கிறவங்க, அப்புறம் பாண்டியனுக்குன்னு ஒரு வேப்பம்பு மாலை உண்டு பாண்டியனுக்குன்னு, அந்த வேப்பம்பு மாலை பாண்டியனுக்குன்னு ஒரு கொடி உண்டு, மீன் கொடி. இதெல்லாமே சேர்ந்து அரசத்தோட அங்கமா மாறுதெல்லாம். அங்கங்கள் சேர்ந்து தானே ஒரு முழுசு. இப்போ நம்ம உடம்பு இருக்கு, கை காலு கண்ணு மூக்கு வாய் அந்த மாதிரி 4 போடுறோம், எல்லாமே அங்கங்கள் தானே. அது உறுப்புகள்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலத்து தசாங்கம்னு உறுப்பு தான், 10 உறுப்புகள்னு கூட போட்டுருக்கலாம். என்னன்னு தெரியல, பாரதியார் எழுதியிருந்து தசாங்கம் தான் எழுதியிருக்காரு, திருத்தசாங்கம்னு எழுதியிருக்காரு. அதனால இந்த தசாங்கம்ங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தினேன் எல்லாருக்கும் அப்படியுமே. 10 உறுப்புகள்னு வச்சுக்கலாமே. ஒரு அரசுன்னு சொல்லும்போது the whole organization is called அரசு. அரசுன்னு சொல்லும்போது ஒரு அரசனை மட்டும் அரசுன்னு நம்ம சொல்றது இல்லை. அரசே அப்படின்னு சொல்லும்போது ஏகாரம் போட்டோம்னா சரி, அதுக்கப்புறம் யாராவது அப்புறம் ஏகாரத்தில் என்ன ஜாயின் பண்ணணும்னு கேட்டுருவாங்க, கோயில் அப்படின்னு வந்துடும். அதனால அரசுங்கிறது வந்து இந்த மேக்ரோன்னு வச்சுக்கோங்களேன், அரசாங்கம்ங்கிறது ஒன்னொன்னு இதுல உள்ள மைக்ரோ அப்படி வச்சுக்கோங்களேன். அதான் எனக்கு தெரிஞ்ச அளவில் அந்த எக்ஸ்பிளனேஷன் தான் எனக்கு தோணுது. நன்றிங்க, தெளிவுபடுத்தினதுக்கு ரொம்ப நன்றி. நன்றிங்க ஐயா. வேற யாருக்காவது கேள்விகள் இருக்கா இதுல? இல்லைன்னா அடுத்தது ராம், நீங்க 2 பாடல்கள் பகிர்ன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஆமா பிரியா, நான் 2 பாடல் சொல்லியிருந்தேன். நேரம் கருதி நான் 1 இப்ப சொல்றேன், நேரம் இருந்துச்சுன்னா கடைசியில் 1 சொல்றேன், பகிர்றேன். சரிங்க. முதல் பாடல் வந்து நாம இப்ப யார எப்ப புகழலாம் அப்படின்னு ஔவையார் சொன்ன ஒரு பாட்டு. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, வீட்டுல கூட அப்பப்போ குழந்தைங்களையும் பாராட்டணும், அப்ரிஷியேட் பண்ணணும், ஒய்ஃப் சமைச்சா நல்லா இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்றோம். ஆனா சங்க இலக்கிய பாடல்ல வந்து ஔவையார் வந்து ஒரு வரைமுறை வந்து கொஞ்சம் படிக்கும்போது நல்லா வச்சு அதை பகிரலான்ட்டு முதல்ல பொருளை சொல்லிடுறேன், அப்புறமேட்டு பாட்டை சொல்றேன். நண்பர்களை, ஃப்ரெண்ட்ஸை வந்து காணாத இடத்தில், அங்கே ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லாத இடத்துல வந்து அவங்களை பத்தி புகழலாமோ. நண்பர்களை காணாத இடத்தில், ஆசானை எல்லா இடங்களிலும், அதாவது டீச்சர்ஸை வந்து நீங்க இருக்காங்களோ இல்லையோ, நீங்க அதை பற்றி எதுவுமே கவலைப்பட தேவையில்லை, அவங்களை எப்போதுமே புகழலாம். மனையாளை பஞ்சனையில், ஒய்ஃபை வந்து பெட்ரூம்ல தான் புகழணுமா. பெற்ற மைந்தர்களை நெஞ்சில், அது பெற்ற மைந்தர்களை வந்துன்னா குழந்தைகளை வந்து எப்பவுமே வந்து வெளிப்படையா பாராட்டவே கூடாது. இது பல பேர் அப்பாக்கள் இப்படி இருந்திருப்பாங்க, நமக்கு வாழ்க்கையில் நடந்திருக்கும். நம்ம வாய் திறந்து நம்ம அப்பா பாராட்டியே இருக்க மாட்டோம் எப்பவுமே இந்த சுச்சுவேஷன்ல. பெற்ற மைந்தர்களை நெஞ்சிலும், இட்ட பணியினை செய்பவனை வேலையை முடிந்ததும். நம்ம வேலைக்காரர்களை வேலை கொடுத்தோம்னா அந்த வேலையை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அப்ரிஷியேட் பண்ணக்கூடாதான், கடைசியா தான் பண்ணுமா.
பொருளை மறுபடியும் சொல்றேன். நண்பனை காணாத இடத்திலும், ஆசானை எல்லா இடங்களிலும், மனையாளை பஞ்சனையிலும், பெற்ற மைந்தர்களை நெஞ்சிலும், இட்ட பணியை செய்பவனை வேலை முடிந்த பின்னரும் பாராட்ட வேண்டும். இந்த பாட்டு சொல்றப்போ, நேசனை காணாவிடத்தில் நெஞ்சாரவே துதித்தல், ஆசானை எவ்விடத்தும் அப்படியே, வாச மனையாளை பஞ்சனையில், மைந்தர் தம்மை நெஞ்சில், வினையானை வேலை முடிவில். மறுபடியும் சொல்றேன். நேசனை காணாவிடத்தில் நெஞ்சாரவே துதித்தல், ஆசானை எவ்விடத்தும் அப்படியே, வாச மனையாளை பஞ்சனையில், மைந்தர் தம்மை நெஞ்சில், வினையானை வேலை முடிவில். இது ஔவையாருடைய தனிப்பாடலுங்க. இதான் முதல் பாடல். நேரம் இருந்தால் ரெண்டாவது பாடல நான் அப்புறமேட்டு பகிர்றேன். நன்றிங்க ராம். இந்த பாடல குழுவில் வந்து பதிவிட்டுடுங்க. பகிர்றேன். இந்த இந்த எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நீங்க சொன்ன பாட்டுல இது வந்து வந்து ஆண் மகன் சொல்ற மாதிரி வருது. இதே வந்து அப்போ கணவனை எப்ப புகழறது அந்த மாதிரி ஏதாச்சும் பாட்டு? போன வாரம் நம்ம திருமலை இருக்கார்ல, திருமலை, வணக்கம் திருமலை. வணக்கம் வணக்கம். காலில் இருக்கேன். திருமலை வந்து போன வாரம் ஒரு கதை சொன்னாரு, ஜெயகாந்தன் கதை. அந்த கதையை முடிச்ச உடனே இந்த மாதிரி கேள்வி கேட்பீங்கன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். அது என்ன பெண்ணுக்கு மட்டும் அப்படி சொன்னீங்க, ஆணுக்கு சொல்லியான்ட்டு இன்னைக்காக கேட்டீங்க பிரியா. இந்த ஆளுங்களை திட்டுட்டீங்க. இல்லங்க, ஔவையாருக்கு எப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இந்த பொண்ணுங்க எப்போதும் கணவனை புகழ போறதே இல்லையா, அது எதுக்கு தேவையில்லாம சொல்லிக்கிறதுன்னா விட்டாங்க. இல்ல போன வாரம் திருமலை ஒரு காசு நல்லா போயிட்டா. கதை பேர் மறந்து அக்னி பிரவேசம். அத வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு மட்டும் அவங்க அம்மா வந்து தண்ணியை ஊத்திட்டு, நான் ஊத்துற தண்ணி இல்ல அக்னி அப்படிம்பாங்கல்ல. அது அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே வந்து ஏதோ ஒரு பெண்கள் கேட்பீங்க, அதையே ஆண் மகனுக்கு மட்டும் பண்ணல, ஆண் மகன் தான் தப்பு பண்ணா அப்படின்ற மாதிரி ஏதாவது கேள்வி கேட்பீங்க. நான் அப்ப எதிர்பார்த்தேன் அன்னைக்கு. ஆனா இன்னைக்கு பிரியா கேட்டாங்க. நன்றி பிரியா. பதில் இல்ல. இதெல்லாம் ஒரு கேள்வியாங்க? இதெல்லாம் உலகறிந்த விஷயம். ஆணாதிக்க சமுதாயம் இல்ல வந்து சின்ன சின்ன விஷயங்களை நாம பெருசாவும் பேசலாம்ல. மேனகா சொல்லலாம், நம்ம தெளிவுபடுத்திக்கிறதுனால தப்பு இல்ல. சின்ன விஷயங்கள பெருசாவும் பேசலாம். ஆனா நம்ம திருவிக்கா வந்து பெண் கல்வி அத பத்தி பேசும்போது, ஒரு ஆண் கல்வி கற்றால் அவனுக்கு மட்டும்தான், ஒரு பெண் கல்வி கற்றால் இந்த சமுதாயத்துக்கே அது பயனளிக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி, ஒரு ஆண் தப்பு பண்ணா அவங்களுக்கு மட்டும்தான், ஆனா பெண் தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம தப்பு தொடரும், நம்ம அறியாமலே தொடரும். அதுக்காக கூட அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனா அது அட்வான்டேஜா எடுத்துக்கிறாங்கன்னா அது நம்ம கட்டாயம் விடக்கூடாது. எனக்கு ஒரு இதுல என்னன்னா, நான் திருக்குறள் வாசிக்கிறது, திருக்குறள் பத்தி விளக்கங்களை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா போய் பார்க்கறது, அந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு நீங்க திருக்குறள் மட்டும் இல்லை, நிறைய சங்க இலக்கியங்களாட்டும் எல்லாமே வந்து ஆண்களை பற்றி பெருமிதமாகவும் பெண்களை பற்றி எல்லா விதமாக பேசியிருக்கு. பட் பொதுவாக பார்த்தீங்கன்னா, இப்போ திருக்குறள் எடுத்தீங்கன்னா ஆணை தான் முன்னிறுத்தி இருக்கும். ஆணை வச்சு இப்போ வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து இல்லறம் இது எல்லாமே வந்து ஆண் வந்து குடும்பத் தலைவன், குடும்பத் தலைவி அப்படிங்கிற மாதிரி தான் அப்படிதான் அந்த இதில் போகும். அது ஒரு இடத்துல ரீசன் கேட்டேன், எனக்கு கேள்வி வந்து ரொம்ப இருந்தது. நிறையா ஒருத்தரோட ரெஃபரன்ஸ் மட்டும் இல்லை, 2-3 ரெஃபரன்ஸ் பெரிய பேசியிருக்கிறது அதை பற்றி. அது கேட்கும்பொழுது ஒரு விஷயம் நோட் ஆச்சு. அது எந்த அளவுக்கு சரி தப்புங்கிறது எனக்கு தெரியல, பட் என்னோட அப்சர்வேஷன், என்னோட புரிதல் என்னன்னா, அந்த காலத்துல இருந்து ஒரு குடும்பம் அப்படின்னா அந்த குடும்ப அமைப்பை கொண்டு வந்ததுக்கு ஒரு அடிப்படையான காரணம் இருந்தது. ஒரு சமூகம் அமையணும் அப்படின்னா ஒரு குடும்பம் அமையணும், ஒரு கணவன் மனைவி குழந்தைகள் இருக்கணும், அது வந்து ஒருத்தனுக்கு ஒருத்திக்கு ஒருத்தன் இப்படி இருக்கணும். இப்படிங்கிற ஒரு சில வரமுறைகள் இருக்கும்போது சமூகம் நல்லபடியா அமையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வரும் பொழுது குடும்பத்துக்கு யார் தலைவனா இருக்கிறது, தலைவன் அப்படிங்கிற பொறுப்பு தானே தவிர அது ஆணையும் பெண்ணையும் குறிக்கிறது இல்லை. தலைவியா பொறுப்பு ஏற்றுக்கலாம், தலைவன் பொறுப்பு ஏற்றுக்கலாம். பொதுவா தலைவன் தான் பொறுப்பு ஏற்றுக்கிறது பெரும்பாலான பட்சத்துல இருந்ததுனால அதை வச்சே எல்லாமே பேசப்பட்டு வந்திருக்கு. ஸோ திருக்குறள்லேயே ஆகட்டும் நிறைய இடத்துல பார்த்தோம் அப்படின்னா தலைவன் தான் சொல்லியிருப்பாங்க தவிர, ஏன்னா பெரும்பான்மை அங்கே இருந்திருக்கிறதுனால. பட் ஆனால் சில சூழ்நிலைகளில் தலைவனா இருக்கு, அந்த குடும்பத்தோட தலைவியா இருக்கும் பொழுது அது வந்து அப்படியே எல்லாருக்குமே பொருந்தும். இது தலைவன் சொல்றாங்களே தவிர
ஒரு கேரக்டர்ல ஹீரோ மாதிரி தான். ஹீரோ அப்படின்னா ஹீரோயினி அப்படின்னு கிடையாது. அந்த படத்தோட ஹீரோ யாரு, அந்த படத்தோட ஹீரோ யார் அப்படின்னு அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் அது கதாநாயகன் அந்த அதுதான் வரும் அங்க. ஸோ ஒரு 3-4 பேர் அப்சர்வ் பண்ணது என்னோட அப்சர்வேஷன் இது வரையும். சொல்லிக்க யாருங்க சொல்றது? கண்ணன். ஓ சரி. இது நான் திருமலைங்க. எனக்கு ஒரு இது சின்ன ஒரு இது இல்லை. அதாவது மருத்துவர் ஸ்டாலினி இதே மாதிரி ஒரு கேள்வியை தான் வச்சாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐயா நெல்லைக்கண்ணன் கிட்ட வந்து இதே மாதிரி ஒரு கேள்வியை கேட்டாங்க. அதாவது வந்து திருக்குறள்ல இயன்ற பொழுதின் பெரிதுக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், அந்த குறளை வந்து எடுத்து சொல்லி தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயின்னு தான் வந்தது, தன் மகளைன்னு சொல்லலை என்ற மாதிரி வந்து அவங்க கேள்வி வச்சாங்க. அதுக்கு அந்த நேரத்தில் வந்து ஐயா வந்து நெல்லைக்கண்ணன் ஐயா வந்து என்ன சொன்னாருன்னா, பெண் என்பவள் வந்து இயல்புலேயே வந்து அவளுக்கு சான்றோன்மை அதிகம். ஒரு பையனுக்கு வந்து சான்றோன் என்ன மாதிரி வந்து என் பையனும் இருக்கிறான் என்ற மாதிரி தான் அவர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாரு அந்த நேரத்தில் நெல்லைக்கண்ணன் ஐயா. அதனால வந்து ஒரு குறள் வந்து அதிகமாக வந்து இப்போ மனிதன் சொல்கிறோம், மனிதின்றதே வந்து பின்னாடி தான் சொல்ல ஆரம்பித்தோம். அது ஆரம்ப காலத்தில் வந்து அது வந்து ஒருவேளை ஆணாதிக்கத்தில் கூட வந்திருக்கலாம். பட் புரிதல்ன்றது வந்து மனிதன், சான்றோன் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் சேர்த்தனது தான். அது ஆண் பெண் இருவரையும் உள்ளடக்கியது தான் நினைக்கிறேன். நன்றிங்க. அப்படின்னு சொல்லி தப்பிச்சிட்டாங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டேங்க. என்னங்க சொல்லுங்க ஐயா. அப்படின்னு சொல்லி அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இருக்கலாம். இல்ல நாம இல்ல என்னோட இயல்பான புரிதலும் கூட அவர் சொன்னதுல எனக்கு மாற்றுக்கிறது இல்ல. அது நம்மளோட புரிதல்ல தான். அது ஆணாதிக்கம் கொண்டது திருக்குறள் நினைச்சோம்னா அது ஆணாதிக்கம் கொண்டதுன்னு கூட எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். அவரு இன்னொன்னு இன்னைக்கு இருக்கிற காலத்தை வச்சு அந்த எழுதின பீரியட் 2200 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை வருஷம் முன்னாடியோ இன்னைக்கு இருக்கிற பீரியட வச்சு அந்த பீரியட நம்மளால முடிவு பண்ண முடியாது. இப்ப இயல்பாவே வந்து வரலாறு வந்து ஆரம்பத்துல வந்து ஒரு சமூகமே நம்ம சமூகம் வந்து தாய்வழி சமூகம்னு சொல்லுது. அந்த தாய்வழி சமூகம் இடைப்பட்ட காலத்துல வந்து ஒரு ஆணை பத்தி பேசி இருக்குதுன்னா இப்ப நாம எப்படி பெண்ணடிமை பத்தி பேசுறோமோ, பெண்களை முன்னிறுத்துறோமோ, அந்த மாதிரி அன்றைய கால சூழல்ல வந்து ஆணை பத்தி பேசுவதற்கானதும் ஏதாவது ஒரு காரணம் வந்திருக்கலாம். அது நம்மளால சரியா வரையறுக்க முடியாது. அது நமக்கு தெரியாத வரைக்கும் நம்ம அதை எதுவும் ஜட்ஜ் பண்ண முடியாது. அது நான் என்னோட கோட்பாடும் அதுதான். ஏன்னா நம்ம வந்து எந்தவித ஒரு விதிமுறைகளையும் எந்த ஒரு பழக்கங்களையும் அந்த காலத்துல உள்ள ஒரு சமுதாய சூழ்நிலையை வச்சு அன்றைய அதை வச்சு தான் நிலைப்பாடு பண்ண முடியுமே தவிர இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையை வச்சு நிலைப்பாடு பண்ண முடியாது. ஏன்னா இப்போ வந்து இப்போ அந்த காலத்தில் ஒரு காலத்தில் பெண்கள்லாம் சண்டில் வேலைக்கு போக மாட்டாங்க, வீட்டில் தான் இருப்பாங்க. அதுக்கு ஒரு கணக்கு இருந்துச்சு. அதனால இல்லாள்னு சொல்லும்போது இல்லத்தில் இருக்கின்றவள் அவள் தான்ங்கிற மாதிரி ஒரு பொருள் வந்துடும். அந்த இல்லாள்னு அவளை சொல்லும்போது இல்லான்ங்கிற பெயர் வந்து ஆணுக்கு எப்பவுமே கொடுத்ததில்லை. கையில் பணம் இல்லாதவன வேணா இல்லான்ங்கிற மாதிரி ஒரு மொழிய வீட்டுக்கு உடையவன் அப்படிங்கிற பொருள் ஆணுக்கு இல்லா. இது வந்து எப்படி பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டேன், வேற அந்த காலத்து இலக்கியங்கள்ல எப்படி உபயோகப்படுத்தியிருக்காங்கன்னா அந்த காலத்தில் உள்ள சமுதாயத்தை வச்சு உபயோகப்படுத்தியிருக்காங்க. அது ஒன்று வந்து அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா திருக்குறள் வந்த காலங்கள்லாம் நமக்கு சமண சமுதாயமும் இப்போ இந்த நாட்டில் கொஞ்சம் சேர்ந்துருந்தது. அந்த சமண சமுதாயத்தில் சில கருத்துக்கள் உண்டு, பெண்களை பற்றிய சில கருத்துக்கள் உண்டு. அந்த கருத்துக்களை ஒட்டியும் அந்த காலத்தில் எழுதியிருக்கலாம். அதனால தெரியுது என்னை பொறுத்தவரை வந்து நம்ம என்றைக்கோ எழுதப்பட்டதுக்கு நம்ம இன்னைக்கு போய் புது பொருளை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது நம்ம எனக்கு வந்து ஒரு உடன்பாடான செயலாக தோன்றது. நான் அதுல இறங்குறது இல்லைங்க. என்னை பொறுத்தவரை நான் அதுல இறங்குறது இல்லை. அது ஜஸ்ட் சொல்லிக்கலாம்னு பார்த்தேன், அவ்வளவுதான். அதுதான் திருக்குறள்ல அவ்வளோ ஒரு நன்மைகள் இருக்கு. நம்ம ஏன் அது ஒரு சின்ன விஷயங்கள் எல்லாம் பெருசுப்படுத்துவாங்க. என்னோட இதெல்லாம் அப்படிதான் நான் பார்ப்பேன் திருக்குறள்ல. அந்த காலகட்டங்க இன்னொரு 10 காலகட்டம் போச்சுன்னா ரொம்ப விஷயங்களே நம்ம இன்னைக்கு நீங்க எது சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களோ அதுவே மாறலாங்க. இன்றைக்கு நம்ம எது சரியான ஒரு நிலைப்பாடுன்னு சொல்றோமோ அதுவே மாறலாம். இந்த இப்ப சிவகுமார் இருக்காரு, நான் அந்த 2 மாசத்துக்கு முன்னாடி நான் பெரிய புராணம் ஒரு கதை நடத்தினேன். பெரிய புராணம் இலக்கியம் நடத்தும் போது அதில் ஒரு கதை நடத்தினேன். அதில் இயற்பகை நாயனார்னு ஒருத்தரோட கதை நடத்தினேன்.
இல்லை என்றே சொல்லாத ஏற்பாய நாயனார்னு அவருக்கு ஒரு பேர், அவருக்கு இந்த நாயனாருக்கு. யார் வந்து சிவனடியார்கள் வந்து எதை கேட்டாலும் அவர் இல்லைன்னு சொல்ல மாட்டாராம், கொடுத்துருவாராம். அவரை சோதிக்கணுங்கிறதுக்காக, கதை பிரகாரம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அவரை சோதிக்கணுங்கிறதுக்காக சிவனே வந்து ஒரு அடியார் மாதிரி வேடம் போட்டுட்டு வந்து கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? உன்னுடைய மனைவி எங்கூட அனுப்பு, எனக்கு சேவை புரியறதுக்குங்கிறாரு. பாருங்க, யோசிச்சு பாருங்க. அவர் ஒன்றும் ஆக என்கிட்ட இருக்கிறது தானே கேட்டீங்க, தாராளமாக எடுத்து கூப்பிட்டு போங்கிறார் அவர். அவங்க மனைவியும் கூட கிளம்பி போறாங்க. இது அந்த ஏற்பை நாயனார் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. அந்த இது அது சேக்கிழார் பெருமாள் எழுதியிருக்காரு. அதை நீங்க இன்னைக்கு கன்வெர்ட் பண்ணி பாருங்க. இன்றைய ஒரு காலகட்டத்தை வச்சு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் போய் அப்படி கேட்க கூட முடியாது. அங்கேயே அவன் அவுட்டு. கண்ணால பார்த்தாலே வெட்டிப்பிடுவாங்க. அந்த மாதிரி கதையெல்லாம் உண்டு நம்ம ஊர்லயே. ஏன்டா பெஞ்சாதியை பார்த்தேன்ட்டு கத்தியார் வாழை தூக்குறவங்க எல்லாம் இருக்காங்க. இவ போய் ஒருத்தர் கேட்கிறாரு. அப்படி ஒருத்தர் கேட்டாலும் ஒருத்தர் கொடுக்குறாரு. அப்படி அவர் வந்து சரின்னு சொன்னாலும் இந்த அம்மா சரி நான் போறேங்கிறாங்க. அப்ப இந்த கொஸ்டின் வந்துடும், அந்த அம்மா வந்து என்ன இவரோட உடமையா, இவருடைய பொருளா, இவர் தூக்கி கொடுக்கறதுக்கு? அந்த அம்மாவுக்குன்னு தனிப்பட்ட ஒரு இது கிடையாதா, எண்ணம் கிடையாதா, கோட்பாடு கிடையாதா? கற்புங்கிறது அப்ப என்ன ஆகுது? இந்த மாதிரி பலவித கேள்விகள் அங்கே எழும்புங்க. அந்த இதெல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணினோம் இதில் கிளாஸில். அது வந்து நான் சொல்ல மாதிரி அந்த காலகட்டத்தை வச்சு தான் அதெல்லாம் பார்க்க முடியும். அது அவர் எழுதும்போது எப்படிப்பட்ட காலகட்டம்ங்கிறதையும் வச்சு பார்க்கணும். அந்த காலத்தில் உள்ள நீதிகள் இருக்கு, காலத்துக்கு ஏற்றாப்புல மாறும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு மாறணும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிறது தான் தத்துவமே. மாறும், மாறிக்கிட்டு தான் வரும். நம்ம வச்சு அதை ஜட்ஜ் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு 1950s இந்த ஊரில் புஸ்தகங்கள் எழுதும்போது கேன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஹி இஸ் a வெரி கே காய் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அந்த இடத்துல கேனா ஹாப்பினஸ்ன்னு அர்த்தங்க. அப்பெல்லாம் இந்த இப்போ நம்ம சொல்றோம்ல, கேன்னு சொன்னால் வேற ஒரு அர்த்தம் சொல்றோம் பார்த்தீங்களா, பால் உணர்ச்சி உள்ளது. அந்த பால் உணர்வோட உள்ள வார்த்தை கிடையாது. அப்போ அந்த வார்த்தைக்கு அந்த பொருளும் கிடையாது. அப்போ ஒரு 20-30 வருஷத்துக்கு உள்ள பழைய டிக்ஷனரி ஒன்று எடுத்து பார்த்தீங்கன்னா கேங்கிறதுக்கு ஹாப்பினஸ் தான் போட்டிருப்போம். அப்போ எழுதப்பட்ட ஒரு புஸ்தகத்தை எடுத்து நான் படிச்சுவிட்டு அதில் வந்து அதோட ஹீரோ வந்து இஸ் எ வெரி கே ஃபெலோன்னு எழுதியிருந்தான்னா அது நம்ம இன்றைய காலகட்டத்தில் வச்சுவிட்டு அவனோட கேரக்டரையே மாற்ற முடியாது. ஒன்றும் இல்லைங்க, இந்த நம்ம கலாகேந்திரா டைரக்டர் இருக்கார்ல பாலச்சந்தர், அவர் முதல்ல வந்து 1960 வந்து ஒரு ட்ராமா கிளப் ஆரம்பித்த போது அந்த நாடக கம்பெனியோட பேர் என்னதுங்களா, த கே பாய்ஸ், அதுதான் நாங்கள் நாடக கம்பெனியோட பேர். அதை நீங்கள் இன்னொரு 20 வருஷம் கழிச்சு அதை அனலைஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அர்த்தமே எல்லாமே மாறி போகும். ஆகவே பழைய கால இதெல்லாம் வந்து நம்ம இந்த காலத்தை வச்சு நான் பார்க்கறது இல்லைங்க. எனக்கு அதில் பயன்பாடு இருக்கிறது இல்லை. அது அந்த காலத்தோடு பார்த்துட்டு அந்த காலத்தோடு உள்ள பொருளை வச்சுட்டு அப்படியே நான் போயிடுற வழக்கம் உண்டு. அதாங்க நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நன்றிங்க ஐயா. வேற யாருக்காச்சும் ஏதாவது கேள்வி இருக்கா? இல்லை அடுத்த நிகழ்ச்சிக்கு போயிடலாமா? அடுத்தது லதாமா இருக்கீங்களா? இருக்கேன். பட் ஆனா ராம்குமார் இது சொல்ல வந்தாரு இல்லையா, அவரை சொல்ல விட்டுருங்களேன். அவரு இருக்கட்டும், அவரு ஒரு பாடல் சொல்லிட்டாரு, நேரம் இருந்தா அதுக்கு கடைசியா பகிர்னாரு. நீங்க ஆரம்பிச்சுங்கம்மா. ஓகே, இது வந்து குறுந்தொகை பாடல். பாடல் எண் வந்து 196. இது இந்த பாட்டு வந்து வேம்பின் பையங்காய் அப்படின்னு அந்த பாட்டு தொடங்குது. அந்த பாட்டு சொல்றதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு கதை வடிவில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ அது கதை மாதிரி வரும். அதுக்கப்புறம் கடைசியில் பாட்டு, அதோட அர்த்தம் அதையும் சொல்கிறேன். அதாவது பொன்னி முல்லை அப்படின்ட்டு 2 பேர், தலைவி அப்புறம் அவளோட தோழி, அவங்க 2 பேரும் வந்து நந்தவனத்தில் வந்து பூ பறிக்க வர்றாங்க. அவங்க யாருக்கோ ஒருத்தருக்காக காத்திருக்காங்க. ஆக்சுவலி அதாவது தலைவன் வருவான் அப்படின்னு சொல்லி காத்திருக்காங்க.
அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த தலைவியோட முகத்துல ஒரு சின்ன புன்னகை தோணுது. அதுக்கப்புறம் கேட்குறா, தோழி வந்து கேட்குறா, என்ன மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிற அப்படின்னு. இல்லை எனக்கு ஒரு யோசனை அப்படின்றா. என்ன அப்படின்னு கேட்டா, அங்கே பக்கத்தில் அந்த வேப்ப மரத்தை அந்த தாழ்ந்த கிளை ஒன்று பிடிச்சி அதுல இருந்து அந்த வேப்ப மரம் கொத்தா இருக்கு அதை வந்து எடுக்கிறா. அதை பார்த்தாக்கா அப்படி பச்சை பசேல்னு இருக்கு, நல்லா முத்துன காயா வேற இருக்கு. அதை எடுத்து பறிக்கிறா. அதுக்கு சொல்றா, என்னடி பண்ற அப்படின்னு. இது என்ன வேப்பங்காய் அப்படின்னு சொல்லி, இதை வந்து நீ வந்து அண்ணங்கிட்ட கொடுத்து இது வெள்ளைக்கட்டின்னு சொல்லு அப்படின்னு சொல்றான். சும்மா ஒரு பிராங்க் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த தோழியை எடுத்து தலைவிகிட்ட கொடுக்குறா. இது வெள்ளைக்கட்டி வந்து பச்சையாவா இருக்கும் அப்படின்னு கேட்பான். ஆனா நான் வந்து நான் ஏதோ சேர்த்துருக்கேன், அதனால அது பச்சையா வந்துருச்சு, சரி சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லிடு அப்படின்ற. ஸோ அவ வந்து இது என்னடி விளையாட்டா இருக்கா, அப்புறம் இதை கடிச்சு பார்த்துட்டான்னா அப்புறம் ஏதாவது சொன்னான்னா என்ன பண்றது அப்படின்னு. இல்லை இல்லை நீ சொல்லு, இது என்ன அண்ணன் மாதிரி நினச்சிருக்கேன், என் அண்ணனுக்கு இப்படி சொன்னா அப்படிலாம் செய்வேனா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா சொல்லு அப்படின்னு சொல்றான். சரின்னு அதே மாதிரி இவன் என்ன பண்ணா, சும்மா சப்பியாவது பார்க்கணுமா அப்படின்னு கேட்குறா. கடிக்க மாட்டாங்க, சப்பி பார்ப்பாங்க முதல்ல அப்படின்னு சொல்றா. அப்புறம் பார்த்துட்டே அப்படின்றா. பார்த்துட்டு அண்ணன் என்ன சொல்றாருன்னு மட்டும் கேட்டு சொல்லு, ஏதாவது சொன்னா அவங்க தங்கச்சி தான் கொடுத்தா அப்படின்னு சொல்லிடு அப்படின்றா. அப்புறம் ஐயோ அப்படி மட்டும் சொல்லிடுறாரு, எல்லாம் பாழாயிரும், உங்க உங்க வீட்டுல செஞ்சதுல 3 நாள் எடுத்திருந்தேன்னு சொல்லிடு, அண்ணன் என்ன சொல்லுன்னு பார்ப்போம் அப்படின்றா. மறுபடியும் அங்கே யாரோ வர சத்தம் கேட்குது. ஸோ உடனே பார்க்குறா, அவன் வரான் வழக்கம் போல அந்த இடத்துல. இவ வந்து கையில் ஒழிச்சு வச்சுக்கிறா, எப்படி தர்றதுன்னு தெரில, பின்னாடி கையில் வந்து ஒழிச்சு வச்சுக்கிறா. அவன் பார்த்துட்டு ஏதோ ஒழிச்சு வச்சிருக்கியா, என்னது அது அப்படின்னு சொல்லி கொடு அப்படின்னு சொல்லி வாங்கி கேட்குறான். இது என்னது இது பச்சையாக இருக்க அப்படின்னு. இது வந்து நான் வந்து ஒரு ஸ்வீட் பண்ணேன், அதை நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்க அப்படி. சும்மா சப்பி பார்த்தாவே நல்லா கரைஞ்சி போயிடும் வாய்க்குள்ள அப்படின்னு சொல்றா. அதை காயை எடுத்து அவன்கிட்ட நீட்டுறா. இது என்ன பச்சையா இருக்க, இது என்ன வேப்பங்க மாதிரி இதால அந்த மாதிரி இருக்கே அப்படின்னா, இல்லை இல்லை அது வெள்ளை கட்டி போட்டு இலகி அதில் ஒரு பச்சை நிறத்தை வர சேர்த்துருக்கேன், அதனால நீ சாப்பிட்டு பாரு அப்படின்றா. ஸோ அப்படியே புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த காயை எடுத்து வாங்கி பட்டு நறுக்குன்னு கடிச்சிடுறான். கடிச்ச உடனே அவனுக்கு தெரிஞ்சு போயிடுது வேப்பங்காய் தான் இவ கொடுத்தா அப்படின்னு. அவன் முகம் ஒரு மாதிரி அஷ்டகோணம்னு சொல்லுவாங்களே, 8 கோணலாம் மாறினாலும் சரி காதலி தானே கொடுத்தா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறான். சமாளிச்சுட்டு நான் கடிக்க சொல்லியே நீ ஏன் சப்புதான் சாப்பிட சொன்ன, நீ ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேட்குறா. அவன் ஒரு மாதிரி சமாளிச்சுட்டு இல்லை இல்லை இந்த வேலைக்கட்டி நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்றான். அது மாதிரி போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்து பேசிட்டு அவன் போயிடுறான். அதுக்கப்புறம் தோழி வந்து கேட்குறா, ஆனால் வேலைக்கட்டி நல்லா இருந்ததா அப்படின்னு. ரொம்ப நல்லாவே இருந்துச்சுமா, தோழி வந்து இது தொட்டு கொடுத்ததுனால வேப்பங்காய் கூட இனிக்காத என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பொடி வெட்டி பேசுற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். அப்புறம் ஒரு நாள் என்ன பண்றாங்க, அது நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுது 2 பேருக்கும். அந்த பொண்ணு வந்து தலைவி வந்து தலைவன் வீட்டுக்கு வந்துட்டா. ஸோ அப்படி வரும்போது என்ன பண்றாங்க, இவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டதுனால அது பெற்றோருக்கு அவ்வளவா பிடிக்கல. பட் இருந்தாலும் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இவ வந்து கணவன் வீட்டில் போய் இருக்கா. அப்போ வந்து அம்மா சொல்லிகிட்டே இருக்கா, அவளை பார்க்கணுன்னே நினப்பாவே இருக்கு அப்படின்னு சொன்னதும் அவளோட வளர்ப்பு தாய் வந்து நீ சொல்லு நான் வேணா போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போய் அங்கே போறா. போயிட்டு அதாவது ஒரு நாள் காலை நேரம், அது ஆக்சுவலி அவ வந்து போய் கூப்பிடுறா. அதை பார்த்துக்கிட்டே இருக்கா, எப்படி இது பண்றா அப்படின்னு எல்லாம். அவ என்ன பண்றா, அந்த வீட்டுக்குள்ள நுழையில வெளியே இருந்தே பார்த்துக்கிட்டே இருக்கா என்ன பண்றா அப்படின்னு எல்லாம். இவ வந்து அந்த சமையல் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. பண்ணிட்டு ஏதோ பலகாரம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கா. அப்புறம் தண்ணி வந்து கொண்டு வந்து வைக்கிறா.
அப்புறம் இது பண்ணிட்டு இருக்கும்போதே இவ வந்து பாத்துடுறா, இந்த மாதிரி தோழி வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நலம் விசாரிக்கிறா. அதுக்கப்புறம் வந்திருந்த அப்பதான் அவன் கவனிக்கிறான், அவனும் உள்ள வர்றான். வர்றப்போ வந்து தோழி கிட்ட கேட்டுட்டு இருக்கிறப்போ இவ வந்து தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறா. இது என்ன தண்ணியா அப்படின்னா, ஆமா இந்த தண்ணி வந்து இந்த பரம்பு மலையில இருந்து எங்க வீட்டுல முயல் வேட்டைக்கு போயிருந்தாங்க. என்னது பரம்பு மலையா, பாரு ராசா ஆடுற நாடா, அங்கேயா போயிருந்தாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அந்த தலைவி கேக்குறா. ஆமா அங்கதான் போனேன், அங்க சொனையில தண்ணி இருந்துச்சான், அது ரொம்ப ருசியா இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு பானை நிறைய கொண்டு வந்த கொடுத்தாங்க. அதை ஒரு மண் சட்டியில ஊத்தி நான் அண்ணனுக்காக கொண்டு வந்தேன், அவர் வரும்போது கொடுத்துரு அப்படின்னு சொல்லி, முன்ன வேப்பங்காய் கொடுத்ததுனால கோவம் எதுவும் வச்சுக்க சொல்லாத அப்படின்னு சொல்லி, அதுக்கு இது பரிகாரமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். இவ்வளவு அந்த தண்ணியை வாங்கி ஒரு இதுல வச்சுட்டு போயிடுறா. ஒரு இடத்துல வச்சுட்டு வர்றா. ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்ட்டு அவ தோழி சொல்ற, நான் வந்தது சொல்லாத, நீ ஜஸ்ட் தண்ணியை மட்டும் கொடுத்துரு அவர்கிட்ட அப்படின்னு சொல்லி அவ போய் ஓடி ஒழிஞ்சிக்கிறா என்ன நடக்குது பாக்குறதுக்காக. அப்படி வரும்போது இவன் வந்து அந்த வந்தவன் வந்து ஏதோ பேசிக்கிட்டே இருக்கான், அவன் பாட்டுக்கு அவனுக்குள்ளேயே பேசிக்கிட்டே இருக்கான். பாக்குறதுக்கு கோபமாவும் இருக்கான். ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அவனுக்கு. அதையே நினைச்சிட்டு வந்து வேகமா வீட்டுக்குள்ள வர்றான். வரும்போது ரொம்ப வெயிலா இருக்கு, தண்ணி கொடு அப்படின்னு சொல்லி சொன்னா, சரின்னு தண்ணி கொடுக்குறா. கொடுத்தா அது வந்து அவன் கோபத்துல இருக்கான். அதனால அவ கொடுத்த தண்ணிய உடனே குடிச்சிட்டு, இது என்ன உப்பு தண்ணி மாதிரி உப்பு இருக்குதே அப்படின்னு சொல்லி துப்பிடுறான். அதை வந்து தோழி நின்று பார்த்துக்கிட்டே இருக்கா. அது அவளுக்கு பிடிக்கல. உடனே அவ வந்து சொல்றா, அன்னைக்கு என்னவோ இந்த வேப்பங்காய் கொடுத்தா கூட ஏதோ வெள்ளை கட்டின்னு சொல்லி கடிச்சு சாப்பிட்டுட்டு நீ வாட்டுக்கு பேசாம போயிட்டிய, ஆனா இன்னைக்கு வந்து அவ நல்லா அந்த குளிர்ச்சியான தண்ணிய கொண்டு வந்து, அதுவும் எங்க அந்த பாரியோட பரம்பு மறையில இருந்து கொண்டு வந்த சுன தண்ணிய வந்து நீ வந்து இந்த மாதிரி சொல்லிட்டிய, இப்படிதான் நீ பாத்துக்கிறியா அவளை அப்படின்னு சொல்லி கேக்குறா. கோபத்தோட கேக்குறா அவனை. அதோட பாட்டு தான் இந்த இதை எழுதின ஆசிரியர் வந்து மிளைக்கந்தன், திணை வந்து மருதன் திணை. பாட்டை படிக்கிறேன். வேம்பின் பயன்காய் என் தோழி தரினே, தேம்பூம் கட்டி என்றீர் இனியே, பாரி பரம்பில் பனிச்சுனை தென்னீர், தைத்திங்கள் தண்டிய தரினும் வெய்ய உவர்க்கும் என்றீர், ஐய அற்றால் அன்பின் பாலே. இதோட விளக்கம் வந்து, வேப்ப மரத்தின் பசிய காயை என் தோழி தரும்போது இனிப்பான நல்ல வெள்ளக்கட்டி என்று சொன்னீர், இப்போதோ பாரியின் பரமமலையில் குளிர்ந்த சுனையில் உள்ள தெளிந்த நீரை தை மாதத்து குளிர் போன்று குளிர வைத்ததாக கொடுத்தாலும் நீர் ஓப்பா இருக்கிறது என்று கூறுகின்றீர். தலைவனே, அப்படி ஆகிட்டது உன் அன்பின் தன்மை அப்படின்னு சொல்லி கோபமா சொல்ற மாதிரி பாட்டு வருது. அதாங்க. ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். பிடிச்சிருக்கா? அருமைங்கம்மா. டீச்சர் ரொம்ப சூப்பரா சொன்னீங்க டீச்சர். அந்த நகைச்சுவை வந்து வேப்பங்காய வெள்ளை கட்டியா சாப்பிடுற அந்த நகைச்சுவைக்குல ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது டீச்சர். இந்த கதையை அப்படியே எழுதி அந்த கொன்றை இதுக்கு அனுப்புங்க தயவு செய்து. சூப்பரா இருக்காது. இது ஆல்ரெடி ஒருத்தர் எழுதுனதை நான் படிச்சுட்டு சொல்றேன், அவ்வளவுதான், வேற சூப்பரா இருக்கு டீச்சர். கதை ரொம்ப நல்லா இருந்தது. யார் எழுதுனது? யாரு எழுதுனது தெரியல, படிச்சது அது டேக் பண்ணி வச்சிருந்தேன், அதை அப்படியே எடுத்து போட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. யார் எழுதுனதெல்லாம் தெரியல. நன்றி. நன்றிங்க அம்மா. வேற யாருக்காவது கேள்விகள் இருக்கிறதா? சரண்யா இருக்கீங்களா நீங்க கால்ல? இருக்கீங்க பிரியா. நீங்க உங்களோட நற்றிணை பாடல்களை பகிருங்க. சரிங்க, நான் ஒரு பாடல் பகிர்றேங்க. டைம் கருதி இது வந்து நற்றிணையில குறிஞ்சித்திணை பாடல். எழுதினவர் வந்து பெருந்தேவனார்.
தோழி வந்து இந்த பாடல் வந்து சொல்றாங்க, அதாவது சிறைப்புறத்தானாக இருக்கிற தலைவனுக்கு காதுல விழுவுற மாதிரி தோழி வந்து இந்த பாடல் சொல்ற மாதிரி வருதுங்க. பாடல் முதல்ல படிக்கிறேன். என்னன்னா, நான் இன்னைக்கு எடுத்து வச்சிருந்த பாடல் வந்து 2 பறவைகள் வர பாடல். இந்த பாடல் வந்து ஆந்தை வந்து ஆந்தை பத்தின ஒரு செய்தி குறிப்பு வர மாதிரி பாடல். நான் பாடல் படிக்கிறேன். எம் ஊர் வாயில் உன் துறை தடைய கடவுள் முதுமரத்து உடன் உரை பழகிய தேயா வளைவாய் தென்கண் கூர் உகிர் வாய்ப்பறை அசாம் வலிமுந்து கூகை. என்னன்னா, இந்த இதோட லைன், இதோட அர்த்தம் என்னன்னா, என்னோட ஊரோட எல்லையில குடிநீர் இருக்கிற நீர்த்துறை பக்கத்துல இருக்கிற ஒரு கடவுள் முதுமரம், அதாவது கடவுள் வாழும் முதுமரம்னு சொல்றாங்க. அந்த காலத்துல அப்படி நினைச்சாங்களா என்னன்னு தெரியல, மரத்துல கடவுள் இருக்காருன்னு. கடவுள் வாழும் முதுமரத்துல இருக்கிற ஆந்தை வந்து அதுக்கு வந்து ஒரு வளைந்த வாய் இருக்குமா, தெளிந்த கண் பார்வை இருக்கும், கூர்மையான அழகு இருக்கிற பறவை. அது வந்து சத்தம் எழுப்புச்சுன்னா பறை சத்தம் கேட்குற மாதிரி இருக்கும். அது வந்து ரொம்ப வலிமுந்து கூகை, அதாவது வலிமையான ஒரு ஆந்தை. அது வலிமையான ஆந்தையே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சொல்றாங்க. அதாவது அந்த ஆந்தையை பத்தி விவரிச்சு சொல்லிட்டு சொல்றாங்க. மைவூன் தெரிந்த நெய் வெண்புழுக்கள் எலிமான் சூட்டோடு மலிய பேணுதும். உனக்கு நான் வந்து ஆட்டுக்கறி போட்டு நெய் கலந்த வெண்மையான சாதமும் எலிக்கறியும் தரேன். மலிய பேணுதும், நிறைய மலிய பேணுதும் நான் உனக்கு தரேன். ஒரே ஒரு கொள்கை, ஒரே ஒரு டீல் என்னன்னா, நீ வந்து எம் காதலர் வரல் நசையை துஞ்சாது அலமரம் பொழுதின். நானே என் காதலர் வரலன்னு நினைச்சிட்டு சோகத்துல இருக்கிறேன், சோகத்துல தூங்காம இருக்கிற பொழுதுல தயவு செய்து நீ கத்தாம இரு. 5 வர கடுங்குரல் பயிற்றாதியுமே, அதாவது நான் 5 மாதிரி இந்த மாதிரி கடுங்குரல் கொண்டு நீ கத்தாத, நான் வந்து உனக்கு இந்த சாப்பாடெல்லாம் வைக்கிறேன், நீ கத்தாத அப்படின்னு சொல்லி வர மாதிரி பாடல். அதாவது காதலர் வந்து அவங்கள வந்து பார்க்க வர்றதில்லை அப்படின்னு சொல்றத வந்து தோழி வந்து காதலருக்கு இடித்துரைக்கிற மாதிரி வர பாடல். சிறப்புங்க சரண்யா. சரண்யாவுக்கு யாருக்காவது கேள்விகள் இருக்கா பாடலை பத்தி? கேள்வி இல்ல. நான் சரண்யா நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் சரண்யா கேட்டு. ஆமா, கேள்வி இல்லை. ஒரு சின்ன அதை கேட்கும்போது எனக்கு ஒரு சின்ன எண்ணம் வந்துச்சு. அது வேணா பகிர்ந்துக்கலான்னு பார்க்குற நேரம் இருந்தா. ஒரு மரத்தை பற்றி சொல்லும்போது அந்த என்ன தெய்வம் எப்படிமா சரண்யா வந்துச்சு? அது தெய்வம் வாழ்கின்ற மரம்னு வந்துச்சு. எப்படி வந்துச்சு? என்னம்மா? கடவுள் முதுமரம். ஓகே, அது எதுக்காக நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, சங்க இலக்கியங்கள்ல 10 பாட்டுல ஆற்றுப்படை நூல்கள் வருதுல்ல, அதுல திருமுருகாற்றுப்படை அப்படின்னு ஒரு நூல் உண்டு. அந்த திருமுருகாற்றுப்படையில வந்து இறைவனை எங்கெல்லாம் வச்சு பூசித்தார்கள், அந்த காலத்துல போற்றினார்கள்ங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க. அந்த லிஸ்ட்ல அவர் நக்கீரர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, மரத்தடியிலும் அப்படிங்கிறாரு. ஒருவேளை அதை ரெஃபர் பண்ணி இருந்திருக்குமோ அப்படின்னு. அந்த காலத்துல மரத்துக்கு அடியில ஒரு உருவ மாதிரி வச்சோ இல்லை ஒரு கல்லை நட்டோ, கந்துக மதக்கரைங்கிற மாதிரி ஒன்று நடுவில் ஒரு கல்லை வச்சோ என்னமோ வழிபாடு பண்ணியிருக்காங்க. குளக்கரையில வச்சு வழிபாடு பண்ணியிருக்காங்க, மரத்தடியில வச்சு வழிபாடு பண்ணியிருக்காங்க. அதான் நம்ம இன்னைக்கு இந்த பிள்ளையாருங்கிற கோயில்லாம் எங்கெல்லாம் பார்க்குறோமோ அந்த மாதிரி பல இடங்கள்ல வழிபாடு பண்ணியிருக்காங்கன்னு ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று கொடுக்குறாரு. அவர் யாரு? திருமூர் ஆற்றுப்படையில இவர் நக்கீரர். எனக்கு இந்த பாடல் இப்போ சரியா திடீர்னு ஞாபகம் இல்லை. ஒருவேளை அந்த இடத்துல வந்து அந்த மரத்துல வந்து ஒரு தெய்வத்தை வச்சு வழிபாடு பண்ணியிருக்கலாம். அதுக்காக தெய்வம் வாழுமலை மரம்ங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்களோ என்னவோ தெரியல. இது ஒரு சின்ன ஒரு தாட் தான். நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு அது ஞாபகம் அங்கே போச்சு, திருமுருகாற்றுப்படைக்கு ஞாபகம் போச்சு. அவ்வளவுதான், சும்மா ஒரு கமெண்ட். நாட் கொஸ்டின்ஸ். நன்றிங்க ஐயா பகிர்ந்ததுக்கு. பிரவீனா, நீங்க சொல்றீங்களா உங்களோட நாலடியார் பாடலை? பிரவீனா இருக்கீங்களா?
சாரிங்க, மியூட்ல பேசிட்டு இருக்கேன். இல்ல 10 மணி ஆயிடுச்சு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அடுத்த வாரம் கூட பேசுறேன். உங்களுக்கு பரவாயில்லைங்களா? இல்ல இல்ல 5 நிமிடம் தான் ஆகணும்னா நீங்க சொல்றதுன்னா சொல்லுங்க. தெரியலங்க, நான் ஒரே ஒரு பாட்டு தான் எடுத்து வச்சேன். ஆனா ரொம்ப வேகமா போயிட்டோம்னா அழகே போயிடும் இல்லையா? சரிங்க பிரவீனா, நன்றி. கிங்ஸ்லி நீங்க இருக்கீங்களா? இருக்கேங்க. நீங்க வேல்பாரியை பத்தி கேட்கணும்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஆமா ஆமா, ஒரே ஒரு நிமிடம் தாங்க, நான் எடுக்க போறேன். இப்ப பேசலாங்களா? சொல்லுங்க. ஓகேங்க. அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இந்த வேல்பாரி நாடகம் வந்து இங்க ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இங்க பொங்கல் இல்ல போட்டோம். அது எல்லாருமே நீங்க பல பேர் வந்து அது உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருந்தீங்க. ஸோ இப்போ வந்து அது பற்றின சில கிரிட்டிக்கல் கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு தேவைப்படுது அந்த நாடகத்தை மென்மேலும் கொஞ்சம் மெருகூட்டுறதுக்காக. அதனால உங்களில் யாருக்காவது அந்த நாடகத்தை பற்றின ஒரு கிரிட்டிக்கல் கமெண்ட் ஏதாவதோ இல்லை ஏரியாஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட், நாங்கள் இன்னும் மென்மேலும் வந்து எதை வந்து நாங்கள் கவனம் எடுத்துக்கணும், இல்லை எந்த இடத்துல நாங்கள் தப்பு பண்ணோம், அதெல்லாம் நீங்கள் கூர்ந்து கவனிச்சவங்க வந்து ஏதாவது நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம். அந்த மாதிரி எங்களுக்கு பல பேர் ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் நம்மளுடைய குழுவில் வந்து உங்களுக்கு யாருக்காவது அந்த மாதிரி கருத்துக்களோ விமர்சனங்களோ இல்லை இதை வந்து இப்படி மாற்றி இருக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருந்துச்சுன்னா தயவுசெய்து எனக்கு கொஞ்சம் தெரிவிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அதை நாங்கள் இந்த வாரங்களில் வந்து நாங்கள் அந்த வேலைகள் கொஞ்சம் பண்ணலான்ட்டு இருக்கோம். சில மாற்றங்கள் கொண்டு வந்து அதை மேலும் சில மேடைகளில் வந்து அது ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக அந்த ஒரு பணி தொடங்கியிருக்கோம். உங்களில் யாருக்காவது எனி ரிவ்யூ கமெண்ட்ஸ் இல்லை கிரிட்டிக்கல் கமெண்ட்ஸ் எது இருந்தாலும் தயவுசெய்து எனக்கு கொஞ்சம் தெரிவிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். என்னுடைய மின்னஞ்சல் முகவரியும் வந்து நான் வேணா குழுவில் போடுறேன். இல்லை என்னுடைய எண்ணும் வந்து இந்த குழுவிலே தான் இருக்குது. நீங்கள் எப்போ வேணால் தொடர்பு கொண்டு ஒரு மெசேஜாவோ இல்லை ஃபோன் மூலமாவோ இல்லை இமெயில்லையோ கொடுத்தீங்கன்னா கூட நல்லாயிருக்கும். ரொம்ப நன்றிங்க. எனக்கு ஒரு சின்ன ஒரு கருத்துங்க, நீங்க கேட்டதுனால இங்கேயே சொல்லிடுறேன் நேரம் எடுக்காம. நாடகத்துல வந்து வேல்பாரியோட நாடகம் உச்சரிப்பு வந்து அந்த லா ழா அப்படி வந்து சில பேரோட பேசுனது வந்து உச்சரிப்பு இன்னும் இருந்ததுன்னா இன்னும் இந்த நாடகம் மெருகூட்டி இருக்கும்னு எனக்கு தோணுச்சுங்க. கண்டிப்பாங்க. நாங்களும் அது சில இடங்கள்ல வந்து நாங்க பார்த்தோம். அது ஏற்கனவே நாங்க அது வர இதுல நாங்க மாத்திடுறோங்க. நன்றிங்க. நன்றிங்க. நீங்க உங்களோட இமெயில் முகவரியை வந்து குழுவில் ஒரு முறை போட்டுடுங்களேன். யாருக்காச்சும் வேற கருத்துக்கள் இருந்தா அனுப்ப வசதியாக இருக்கும். ஓகேங்க, நான் போட்டுறேன். ஓகேங்க. அப்போ வேற யாருக்காச்சும் கருத்துக்கள் சொல்ல வேண்டியது இருக்கா இல்லை முடித்துக் கொள்ளலாமா? ஏற்கனவே 10:06 ஆயிடுச்சு, 6 நிமிடங்கள் மேல ஆயிடுச்சு. பேசாதவங்க யாராச்சும்? சிவகுமார், மகேந்திரன், செந்தில், அரவிந்தன், பாலாஜி. அரவிந்தன் வாயில தொடங்க மாட்டேன் கேப்ல. ஐயோ, வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். பெருமை இன்னைக்கு நிறைய புது புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். சரி, இலக்கிய மாலை சீக்கிரமா வச்சுக்கலாம் சில பேர் கோரிக்கை வச்சாங்க. இலக்கிய மாலைன்னா வந்து ஒரு வீட்டுல நேர்ல கூடுவோம். அது எப்பயாவது வச்சுக்கலான்னு தோணுச்சு. ஏதாச்சும் விருப்பம் தான் சொல்லுங்க, ஒன்று ஏற்பாடு பண்ணுவோம். நிச்சயமாக. அப்போ வேற எதுவும் இல்லைன்னா இந்த நிகழ்ச்சி, இந்த இலக்கிய சங்க இலக்கிய காலை வந்து நிறைவு செய்துக்கலாமா? நன்றிங்க. கலந்து நன்றி. இரவு வணக்கம்.